गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஃபாதர்ஸ் டேன்னு எல்லோரும் கொண்டாடுறோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் தி ஃபாதர்ஸ். விகாரி நாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ருத்து மிதுன மாதம் அதாவது ஆனி மாதம் பிறந்துடுத்து. சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதி ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இன்றைக்கி. இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8ஆவது ஸ்கந்தத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இன்றைய தினம் 8ஆவது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த 8ஆவது ஸ்கந்தத்தினுடைய சுருக்கத்தை எடுத்து சொல்கிறாள் ஒரு சில ஸ்லோகங்களில். அதை சொல்லிவிட்டு நம்ம அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே பிரதமோऽध्यायः.
ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொன்ன ஸ்லோகங்கள் என்னென்னா, அதாஷ்டமே சதுர்விம்சதி அத்தியாயை மனுவர்ணனம் தத்சுதை ரிஷிதேவேந்திரை மூர்த்திபிச்ச ஹரே சக பிரதிமன்வந்தரம் செய்வ மன்வாத்யாக ஷட் பிருதக் பிருதக் பிரவர்த்தயந்தி சத்தர்மான் பாலயந்தி ஆச்சரந்தி ச. இந்த 8வது ஸ்கந்தத்தில் மன்வந்தர வர்ணனை நடந்துட்டுருக்கு. மன்வந்தரங்களை பற்றிலாம் சொன்னால், புராண லக்ஷணமே என்னென்னா, அதில் ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ புராணம் இஸ் தட் மன்வந்தரங்களெல்லாம் வர்ணிக்கணும். மன்வந்தரானுச்சரித்தம்னு பேர். அந்த மன்வந்தரங்களை பற்றி சொல்கிறாள். மன்வந்தரம்னா என்னென்னா, ஒரு மனுவுக்கும் இன்னொரு மனுவுக்கும் நடுப்புற இருக்கிற டியூரேஷன் மன்வந்தரம். அதில் பல பேர், பல இந்திரன் மாறுவன், இப்படி பல பேர் மாறிண்டே இருப்பாள். இந்த 8வது ஸ்கந்தத்தில் 24 அத்தியாயங்கள் கொண்டது இந்த 8வது ஸ்கந்தம்ங்கிறத சொன்னாள். அதாஷ்டமே சதுர்விம்சதி அத்தியாயை மனுவர்ணனம். இந்த 24 அத்தியாயங்களில் மனுவர்ணனம், மன்வந்தர வர்ணனத்தை சொன்னாள். தத்சுதை ரிஷி தேவேந்திரை மூர்த்திபிச்ச ஹரே சக. ஒவ்வொரு மன்வந்தரத்துலேயும் அவளுடைய மனுக்களுடைய குழந்தைகள், புத்திராள், ரிஷிகணங்கள், தேவதைகள், இந்திரன் முதலானவள்லாம் மாறிண்டே வருவாள். எப்படி பிரசிடெண்ட் மாறிண்டே வர மாதிரி இந்திரன் மாறிண்டே வருவன். ஹரியினுடைய அவதாரங்கள் இதெல்லாம் பற்றி எடுத்து சொன்னாள். ஒவ்வொரு மன்வந்தரத்துலையும் என்ன நடந்ததோ அதெல்லாம் எடுத்து சொன்னாள். ஒவ்வொரு மன்வந்தரத்துலேயும் மனு இருக்காரே, அவருக்கு 6 பேரோட கூட சகாவை வச்சுட்டு நல்ல தர்மங்களை எடுத்து சொல்லி அதை காப்பாற்றி அதை தாங்களும் அனுஷ்டிக்கிறாள்னு சொன்னாள். பிரதிமன்வந்தரம் செய்வ மன்வாத்யாக ஷட் பிருதக் பிருதக் பிரவர்த்தயந்தி சத்தர்மான் பாலயந்தி ஆச்சரந்தி ச. தாங்களும் சுயமாக ஆச்சரிந்தி அனுஷ்டிக்கிறாளாம். அதனாலேயே மன்வந்தரத்துக்கு பேரே சத்தர்மம்னு சொல்லுவாள். அதோ மன்வந்தரஸ்யோஸ்தம் சத்தர்மம் இது லக்ஷணம் ஏனவை கிரியமானேன நரோ ந நிறையம் விரஜேத்து. அதனாலேயே ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் சத்தர்மம்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா நல்ல தர்மங்களை எடுத்து சொல்லி ஒவ்வொரு மனுவும் அதை பரிபாலனம் பண்ணி அதை அனுஷ்டிக்கிறாளுங்கிறதுனாலேயே. அவ்வாறாக ஒவ்வொரு நரனும் ஒவ்வொரு மனுஷனும் பண்ணிட்டு வந்தால் அவன் நரகத்தை அடைய மாட்டான்னாள். தத்ரது பிரதமே ஸ்வாயம் புவகா ஸ்வாரோச்சிஷஸ்ததா உத்தம தாமசேதி சதுர்மனு நிரூபணம். அந்த முதல் அத்தியாயத்தில் என்ன சொன்னால், 4 மனுக்களுடைய மன்வந்தரங்களை எடுத்து சொன்னால். ஸ்வயம்பு மனு, ஸ்வாரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனுன்னு 4 மனுக்கள். அவளை பற்றி சொன்னாள் இந்த முதல் அத்தியாயத்தில். ஸ்வயம்புவே அந்தரே நந்த துரந்த குணவர்ணனாத் முதித பரிபப்ரச்ச சர்வமன்வந்தர ஸ்திதிம். ராஜா பரீட்சித்து கேட்டு வரவன் சுகாச்சாரியாலை பற்றி சொன்னான், நீங்கள் 4 மன்வந்தரங்களை மாத்திரம் சொன்னால் போராது, எல்லா மனுக்களையும் பற்றியும் வர்ணித்து சொல்லணும்னு சொன்னான். அதுபடியே சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு சொல்லிட்டு வராள்னு சொல்லி இந்த ஸ்கந்தத்தினுடைய சுருக்கத்தை எடுத்து ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. ராஜோவாச்ச. ஸ்ரீஹரே நமः. ஸ்ரீராஜோவாச்ச. ஸ்வயம்புவஸ்யேஹ குரோ வம்சோயம் விஸ்தராச்ருதः யத்ர விஸ்வஸ்ருஜாம் சர்கோ மனூனன்யாம் வதஸ்வனः. பரீட்சித்து சுகாச்சாரியாள்கிட்ட கேட்டுன்னு வர, பாகவத்தை கேட்டுன்னு வரவன் ராஜா சுகாச்சாரியாளை பற்றி கேட்டினான். ஹே குரு, நீங்கள் மரீச்சி முதலான பிரஜாபதிகளுடைய சிருஷ்டி ஏற்பட்ட கதைகள்லாம் சொன்னேன். சுவாயம்புவனுடைய இந்த வம்சம் விஸ்தாரமாக நான் எங்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேள். பாக்கி மனுக்களை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கோ, நான் கேட்குறேன். நான் மன்வந்தரே ஹரேர் ஜென்ம கர்மாணி ச மயீயசா கிருணந்தி கவயோ பிரம்மன் தானினோ வத ஸ்ருண்வதாம். ஏ சுகபிரம்ம ரிஷே, பிரம்மனிஷ்டாளான் நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும்னா, ரொம்ப யசஸ் பொருந்திய நாராயணனுடைய கதை, அவருடைய அவதாரங்களுக்கு பற்றி சொல்லணும். கவிகள்னால் சுவாமி நாராயணன் அவதரித்த கதைகளை பற்றி நிறையா சொல்லியிருக்காள். அதை நான் கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் சொல்லணும். நான் யத்யஸ்மின் அந்தரே பிரம்மன்
பகவான் விஸ்வபாவனா கிருத்தவான் குருதே கர்த்தா ஹ்யதீதே அநாகதேத்யவா. ஏ பிரம்மனிஷ்டாளர், நீங்கள் உங்கள் வாயால் நான் கேட்கணும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எவ்வளோ லோகங்களை படைச்சு பல மன்வந்திரங்களில் அவர் சிருஷ்டி செஞ்சிருக்காள். எந்தெந்த மன்வந்திரத்தில் அவர் மறுபடியும் ஜென்மா எடுத்து அவதாரம் பண்ணி வரப்போகிறாளுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணும். அத்தனையும் நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும் நாள். இவ்வாறாக ரொம்ப அடக்கத்தோடு கேட்ட பரீட்சித்தை பார்த்து சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பித்தாள். ரிஷிருவாச்ச, ஸ்ரீ சுகாச்சாரியால் ஸ்ரீ சுகோவாச்ச, மனவோஸ்மின் யதீதா ஷட் கல்பே ஸ்வாயம்புவாதயः ஆத்யஸ்தே கதிதோ யத்ர தேவாதீனாஞ்ச சம்பவः. இந்த கல்பத்தில் ஸ்வயம்பு முதலான 6 மனுக்கள் அவதாரம் ஆகி அவள்லாம் போயிட்டாள். தேவதைகள், ரிஷிகள் இவாள்லாம் ஒவ்வொரு மன்வந்திரத்துலேயும் வந்திருக்காள். முதலாவது மன்வந்திரமான ஸ்வயம்புவ மன்வந்திரத்தில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அவனுக்கு என்ன விஸ்தாரமாக நான் சொல்லியிருக்கேன். ஆகூத்தியாம் தேவகூத்தியாம் ச துஹித்ரோஸ்தஸ்ய வை மனோ தர்மஜானோபதேசார்த்தம் பகவான் புத்திரதாம் கதா. முதல் மன்வந்திரத்தில் ஸ்வயம்புவ மன்வந்திரத்தில் ஆக்கூத்தி தேவகூத்தி இவாள் கதைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸ்வயம்புவ மனுவுக்கு பொண்ணாக பிறந்த ஆக்கூத்தி தேவகூத்தி இவா கதைகளை சொல்லியிருக்கேன். அம்மாவான தேவகூத்திக்கு ஞானோபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக சாக்ஷாத் பகவான் கபிலாவதாரம் எடுத்த கதையை சொல்லியிருக்கேன் உனக்கு. கிருதம் புரா பகவதா கபிலஸ்யானுவர்ணிதம் ஆக்கியாஸ்யே பகவான் யஜ்ஞா எச்சகார குருத்வக. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கபிலாவதாரம் பண்ணாள். தேவகூத்திக்கு பிள்ளையாக பிறந்து அம்மாவான தேவகூத்திக்கு ஞானோபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக கபிலாவதாரம் எடுத்தாள் சுவாமி. அந்த கதையை நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் விஸ்தாரமாக. விரக்த காமபோகேஷு சதரூபாபதி பிரபு விசிருஜ்ய ராஜ்யம் தபசே சபாரியம் வனமாவிஷத்து. ராஜ்யத்தெல்லாம் விட்டுவிட்டு விராக புத்தியோடு கூட விரக்தி ஏற்பட்டு சுக்கானுபவங்களில் ஆசை இல்லாமல் சதரூபையனுடைய புருஷனான ஸ்வயம்புவமனு ராஜ்யத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியான சதரூபையோடு கூட தபஸ் செய்வதற்காக காட்டுக்கு போயிட்டாள். சுனந்தாயாம் வருஷசதம் பதைக்கேன புவம் ஸ்பிருஷன் தப்பியமான தபோத்கோரம் இதமன்வாக பாரத. அப்பொழுது சுரந்தேங்கிற நதியினுடைய கரையில் 100 வருஷ காலம் ஒரு காலில் பூமியை வச்சுட்டு ஒரு காலை தூக்கிண்டு மகா கடும் தபஸ் பண்ணாள் ஸ்வயம்பு மனு. மனுருவாச்ச, ஸ்வயம்பு மனு சொன்னாள், ஏன சேதயதே விஸ்வம் விஸ்வம் சேதயதே நயம் யோ ஜாகர்த்தி சயானேஸ்மின் அயம் தம் வேத வேதசா. சைத்தன்ய ரூபமாக இருக்கப்பட்ட சுவாமி இந்த லோகத்தெல்லாம் ஞானத்தினால் படைச்சவர். அவர் எவருடைய சக்தியினால் இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாம் சைத்தன்ய ரூபம் ஏற்படுறதோ, சைத்தன்யம் எதுக்கு ஏற்படுறதோ, ஆனால் இந்த பிரபஞ்சத்தினால எவரை சேத்தனமாக ஆக்கிறது இல்லையோ அவரும் ஜீவாத்மா மாதிரி ஆறதில்லை. எப்பொழுதும் படுத்து தூங்கின்னு இருக்க மாதிரி இருந்து விழிச்சுட்டு இருக்காள். எஸ் ஜாகிரதி, சாட்சியாக இருக்கார், தூங்குற மாதிரி படுத்துண்டு. அவரை சாதாரண ஜனங்கள்னால அறிய முடியறதில்ல. அவர் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்கத்தையும் அறிஞ்சு வச்சுருக்காள் நாள். ஏன சேதயதே விஸ்வம் விஸ்வம் சேதயதே நயம் யோ ஜாகர்த்தி சயானேஸ்மின் நாயம் தம் வேத வேதசா. அவரை யாராலையும் அறிஞ்சிக்க முடியாது, அவர் எல்லாரையும் அறிஞ்சு வச்சுருக்காள். அவர் தூங்குற மாதிரி படுத்துட்டுருக்காள், ஆனால் முழிச்சுண்டு விட்னஸாக இருந்துருக்காள் நாள். ஆத்மாவாஸ்யமிதம் விஸ்வம் யத்கிஞ்சித் ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருதா கஸ்ய ஸ்வித்தனம். லோகத்தில் படித்த ஜீவராசிகள், எல்லா பூதங்கள், எல்லா பிரபஞ்சம் முழுக்க இருக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் இருக்கே, அது பரமாத்மாவினால் வியாபிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த பகவான் கொடுத்த இந்த வித்தம் இருக்கே, அதை புஞ்சீதா போகங்களை அனுபவிக்கணும்னு ஒவ்வொருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அந்த பேராசையில் போய் மாட்டிக்கப்படாதுன்னாள். ஏன்னா இதெல்லாம் தியாகம் பண்ணால் தான் தியாகே நெய்க்கேன்னு அமிர்தத்துவமான சு. இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு விரக்தி பாவம் ஏற்பட்டால் தான் ஞானம் ஏற்படும்னாள். அப்போ அமிர்தத்துவம் ஏற்படும். எம் ந பஷ்யதி பஷ்யந்தம்
சக்ஷுர்யஸ்ய நரிஷ்யதி தம்பூதநிலையம் தேவம் சுபர்ணம் உபதாவத. பஷ்யந்தம் யம் சக்ஷு ந பஷ்யதி. பார்த்துட்டே இருக்கிற யாரை ஜனங்கள் அல்லது கண்கள் பார்க்கறது இல்லையோ, ஏன்னா அது அபிஷேகமாக இருக்கப்பட்டது ஞானம்தான். அவர் ஞானஸ்வரூபி. எவருடைய ஞானம் அழிகிறதே இல்லையோ, ஒவ்வொரு பிராணிகளுக்குள்ளேயும் பூத்த நிலையம் அந்தர்யாமியாக இருந்து பிரகாசிச்சுட்டு இருக்காளோ, அப்பேற்பட்ட ஜீவாத்மாவுக்கு தோழனாக இருக்கப்பட்ட பரமாத்மாவை சேவியுங்கள் நாள். தம்பூத நிலையம் தேவம் சுபர்ணம் உபதாவத. நயஸ்யாத்யந்தௌ மத்தியம் ச ஸ்வபரோனாந்தரம் பைஹி விஸ்யஸ்யாமூனி யத்யஸ்மாத் விஸ்வம் ச ததிருதம் மத். எவருக்கு ஆதி நடுப்புற இருக்கிற இடம் முடிவு இப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. அப்பேற்பட்டவர் அவர் தான் சுவாமி. அவருக்கு புறத்தியாருங்கிறது கிடையாது. பரஹானா புறத்தியாருங்கிறது அவருக்கு கிடையாது. எல்லாருமே அவர்கிட்ட அடங்கி இருக்கப்பட்ட அவருடைய பந்து. அவருக்கு உள்ளுங்கிறது கிடையாது, வெளிங்கிறது கிடையாது. உலகத்தில் ஆதி அந்தம் இதெல்லாம் கிடையாது. இந்த லோகத்துக்கே பிறப்பு இறப்பு எல்லாம் யார்கிட்டேருந்து ஏற்படுறதோ அப்பேற்பட்டவர் இந்த சுவாமி. விஸ்வம்ச எத்து தத்து ரிதம் மகத்து. இந்த உண்மை இருக்கே, இந்த மூலகாரண வஸ்து அதுதான் உண்மை. அந்த உண்மைங்கிறது இருக்கே அது சுவாமியாக இருக்காராம். அப்பேற்பட்ட பிரம்மபூதமான சுவாமியை ஆராதிங்கோடு நாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே பிரதமோऽध्यायः. ஸ்ரீராஜோவாச்ச ஸ்ரீராஜோவாச்ச ஸ்வயம்புவஸ்யேஹ குரோ வம்சோயம் விஸ்தராச்ருதः யத்ர விஸ்வஸ்ருஜாம் சர்கோ மனூனன்யான் வதஸ்வனः மன்வந்தரே ஹரேர்ஜன்ம கர்மாணி ச மஹீயசः கிருணந்தி கவயோ பிரம்மன் தானினோ வத ஸ்ருண்வதாம் யத்யஸ்மின் அந்தரே பிரம்மன் பகவான் விஸ்வபாவனः கிருதவான் குருதே கர்த்தா ஹி அதீதே அநாகதேத்யவா. ஸ்ரீரிஷிருவாச்ச மன்வோஸ்மின் व्यतीताः षट् கல்பே ஸ்வாயம்புவாதயः ஆத்யஸ்தே கதிதோ யத்ர தேவாதீனாம் ச சம்பவः ஆகூத்யாம் தேவகூத்யாம் ச दुहित्रोः तस्य वै मनोः धर्मज्ञानोपदेशार्थं भगवान् पुत्रतां गतः कृतं पुरा भगवतः कपिलस्यानुवर्णितम् आख्यास्ये भगवान् यज्ञः यच्चकार कुरुद्वः विरक्तः कामभोगेषु शतरूपा पतिः प्रभुः विसृज्य राज्यं तपसे सभार्यो वनमाविशत् सुनन्दायां वर्षशतं पदैकेन भुवं स्पृशन् तप्यमानस्तपोघोरं इदमन्वाह भारत. श्रीमनुरुवाच येन चेतयते विश्वं चेतयते नयम् यो जागर्ति शयानेऽस्मिन् नायं तं वेदसः
நாயம் தம் வேத வேதசா ஆத்மாவாஸ்யமிதம் விஸ்வம் ஆத்மாவாஸ்யமிதம் விஸ்வம் யத்கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் யத்கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதா தேன த்யக்தேன புஞ்சீதா மா கிருதः கஸ்ய ஸ்வித்தனம் மா கிருதः கஸ்ய ஸ்வித்தனம் யம் பஷ்யதி ந பஷ்யந்தம் யம் பஷ்யதி ந பஷ்யந்தம் சக்ஷுர்யஸ்ய நரிஷ்யதி சக்ஷுர்யஸ்ய நரிஷ்யதி தம் பூதநிலையம் தேவம் தம் பூதநிலையம் தேவம் சுபர்ணம் உபதாவத சுபர்ணம் உபதாவத ந யஸ்யாத்யந்தௌ மத்யம் ச ந யஸ்யாத்யந்தௌ மத்யம் ச ஸ்வஹா பரோ நாந்தரம் பஹி ஸ்வஹா பரோ நாந்தரம் பஹி விஸ்வஸ்யாமூனி யத்யஸ்மாத் விஸ்வஸ்யாமூனி யத்யஸ்மாத் விஸ்வம் ச தத்ருதம் மஹத் விஸ்வம் ச தத்ருதம் மஹத் ஸ்ரீஹரயே நமஹ. மேற்கொண்டு 13வது ஸ்லோகத்தில் அந்த பரமாத்மாவை வர்ணிக்கிறாள் சுகாச்சாரியால். ச விஸ்வகாய புருஹூதைஷா சத்யஸ்வயம் ஜோதிரஜ புராணா தத்தேஸ்ய ஜன்மாதி அஜயா ஆத்மசக்தியா தாம் வித்யயா உதஸ்ய நிரீகாஸ்தே. சுவாமி எப்பேற்பட்டவர்னால் ச ஈஷா அவர் தான் பரமாத்மா, அஜஹா அவருக்கு பிறப்பு என்பது கிடையாது, சத்யா பேருண்மை, சத்தியவாதி, சத்தியமாக எது சத்தியம்னா அதான் சத்தியம், சுவாமி தான். ஸ்வயம் ஜோதி ஸ்வயம் பிரகாஷர், செல்ஃப் எஃபல்ஜென்ட், அவருக்கு பேட்டரி போட்டு பிரகாசிக்க வேண்டாம், அவர்கிட்டயே சக்தி இருக்குது. ஸ்வயம் ஜோதி அஜ புராணா புராணா அனாதியானவர், அவருக்கு எப்பொழுது ஆரம்பித்ததுன்னே தெரியாது, பேர் பழைய ஆசாமி. தத்தேஸ்ய ஜன்மாதி அஜயா ஆத்மசக்தியா, அவருடைய சக்தினாலேயே அவர் மாயைங்கிறத வச்சுட்டுருக்கார் கையில். அந்த மாயையை வச்சுட்டு என்ன பண்ணுறார், சிருஷ்டிக்கிறார், லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறார். ஆனால் அந்த மாயைக்கு உள்ளே மாட்டிக்க மாட்டார் அவரும். தாம் வித்யாத உதஸ்ய நிரீகாஸ்தே, அந்த மாயைக்கு வெளிப்பட்டு இருக்காள், அதனால் ஒரு சேஷ்டையும் இல்லாமல் இருந்துருக்காள்னால். ச விஸ்வகாய புருஹூதைஷா சத்யஸ்வயஞ்சோதிரஜ புராணா தத்தேஸ்ய ஜன்மாதி அஜயா ஆத்மசக்தியா தாம் வித்யயா உதஸ்ய நிரீகாஸ்தே. அதாக்ரே ரிஷே கர்மாணி ஈகந்தே அகர்மஹேதவே ஈகமானோ ஹி புருஷா பிராயோ அநீகாம் பிரபத்யதே. ஆகினால முனிஜனங்கள் ரிஷேகா, முனிஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாள்னால் அவளுக்கு மோட்சத்தை தேடி அகர்மஹேதவே, கர்மா இல்லாமல் மோட்சம் ஏற்படணுங்கிறதுக்காக கர்மாணி ஈகந்தே கர்மாக்களை செய்கிறாள்னால். எதுக்காக கர்மாக்கள் செய்யிருக்காள்னா இந்த கர்மாவே செய்யாமல் ஒரு ஞானம் ஏற்படணும், அதுக்கு டிசிப்ளின் மாதிரி பண்ணிட்டுருக்காள் மோட்சத்துக்காகவே. ஈகமானோ ஹி புருஷா பிராயோ அநீகாம் பிரபத்யதே. எவன் ஒருவன் வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கானோ அப்போது அவனுக்கு கவலை இல்லாமல் ஒரு நிலையை அடைகிறான், அநீகாம் பிரபத்யதே, அப்போது மோட்சத்துக்கு கிட்ட போயிட்டுருக்கான்னால். ஈகதே பகவான் ஈஷோ நஹி தத்ர விஷஜ்யதே ஆத்மலாபேன பூர்ணார்த்தோ நவசீதந்தி ஏனுதம். பகவான் ஈஸ்வரன் இருக்காரே, அவர் சேஷ்டிக்கிறார் ஈகத்தே, அந்த சேஷ்டையில் அவருக்கு பற்றுதல் கிடையாது, ஒரு அஜெண்டா வச்சுன்னு பண்ணுறவர் இல்லை அவர். அப்படியே நடந்துட்டுருக்கு, அதை செஞ்சுட்டுருக்கார், பற்றற்றவராக இருக்கார். பண்ணின விஷயங்களில் போய் இது என்னதுன்னு சொத்துன்னு நினச்சிக்க மாட்டார், பற்றற்றவராக இருப்பார். அவர் ஆத்மானந்தத்திலேயே இருந்துருக்கிறதுனால வெளியிலே நிற்கப்பட்ட விஷயங்களில் போய் ஆனந்தம் அடையணுங்கிறது கிடையாது அவருக்கு. பூர்ணார்த்தா ஏதம் அனு ந அவசீதந்தி, அவரை பின்பற்றி இருக்கப்பட்ட ரிஷிகணங்கள் இருக்காளே அவளும் பற்றற்றவர்களாக இருந்துருக்கிறதுனால அவளும் சிரமப்படுறதில்லை என்னால். தமீகமானம் நிரங்கிருதம் புதம் நிராசிஷம் பூர்ணமனபியச்சோதிதம் நிருணு சிக்ஷயந்தம் நிஜவர்த்ம சம்ஸ்திதம் பிரபும் பிரபத்யே அகில தர்ம பாவனம். தான் எடுக்கிற அவதாரங்கள் இருக்கல, எடுக்கும்பொழுது அவதாரங்களாக எடுக்கிறத அந்த அவதாரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டுருப்பார் அவர், கர்மாக்களை செய்வார் அவர். ஆனால் அந்த கர்மாக்களில் மாட்டிக்க மாட்டார். புதம், அவர் நல்ல ஞானி,
நிரகங்கிருதம் அகங்காரம் இல்லாதவர், நிராசிஷம் பூர்ணம் எல்லாத்துலேயும் பரிபூர்ணமாக ஃபுல்னஸ் இருக்கப்பட்டவர், ஃபுல் பொட்டன்சியோடு இருக்கப்பட்டவர். தனக்கு ஒரு பயன் வேணும், ஒரு இது ஏத்துக்கா ஏதோ ஒரு ஏத்துக்கா செய்கிறேங்கிறது கிடையாது. அவருக்கு காரணம் இல்லாமல் செஞ்சு அவருக்கு பயனை விரும்பி செய்கிறது கிடையாது. பிரபுவாக இருக்கப்பட்டவர் அவர். அனன்யா சோதித்தம், இன்னொருத்தர்னால் தூண்டப்பட்டு செய்கிறதில்லை, அவர் சுயமாக செய்கிறார். அவர் என்ன பண்ணுறாள்னா நிருணு சிக்ஷயந்தம், தன்னுடைய அனுஷ்டானத்தினால ஜனங்கள் கெட்ட வழியில் போனால் அவள்லாம் சிக்ஷிப்பர், அதை பண்ணுறவர் அவர். அகில தர்ம பாவனம், எல்லா சத்தர்மங்களும் செய்ய பிரவருத்தி பண்ணுறதுக்காக தூண்டுவிக்கிறவர் அவர், பிரவருத்தியை உண்டு பண்ணுறவர் அவர். அப்பேற்பட்ட அந்த நாராயணனை போய் பிரபத்தியே சரணமடைகிறேன்னாள். எப்பேற்பட்ட நாராயணன்? மனுஷியாளுக்கு கர்மாக்களை அஜெண்டா இல்லாமல் செய்கிறவர், மனுஷாவதாரம் பண்ணி அகங்காரம் இல்லாதவர் பிரபு. இன்னொருத்தர் தூண்டி அவர் செய்கிற காரியம் இல்லை, தானாகவே சுயம் செய்கிறவர். தன்னுடைய அனுஷ்டானத்தினால கெட்ட வழியில் போகிறவாளை சிக்ஷிக்கிறவர். அப்பேற்பட்ட நாராயணனை நமஸ்காரம் பண்ணுறேன்னாள். தமீகமானம் நிரகங்கிருதம் புதம் நிராசிஷம் பூர்ணமனபிய சோதித்தம் நிருணு சிக்ஷயந்தம் நிஜவத்வசம்ஸ்திதம் பிரபும் பிரபத்யே அகில தர்ம பாவனம். ஸ்ரீ சுகவாச்ச, ரிஷி சொன்னார், ஸ்ரீ சுகாச்சாரியால் சொன்னாள். இதி மந்திரோபனிஷதம் வியாகரந்தம் சமாஹிதம் திருஷ்ட்வாசுரா யாத்துதானாக ஜக்தும் அபியத்ரவன் க்ஷுதா. இப்பேற்பட்ட ரகசியார்த்தங்கள் வேதத்துக்கு ஒப்பான வேதார்த்த தத்துவத்தை எடுத்து சொல்கிற சமாதியில் இருக்கப்பட்ட சுவயம்பு மனு இருக்காலே, அவரை பார்த்து ராட்சசால் அரக்கர்கள் அசுரால் எல்லாரும் அவரை சாப்பிட்ணுன்னு ஓடி வந்தாலாம், அவரை சாப்பிட்ணுன்ட்டு. தாம் ததா அவசிதான் வீக்ஷ்ய யஜ்ஞ சர்வகதோ ஹரி யாமை பரிவிருத்தோ தேவைः ஹத்வாசாசத் திரிவிஷ்டபம். இவரை சாப்பிட்றணும் ஓடி வந்தவரை பார்த்துட்டு எங்கேயுமே இருக்கப்பட்ட நாராயணன் யஜ்ஞாவதாரம் பண்ணி யாமை ஸ்வபுத்திரை தேவதைகள்னாலேயும் யாமாதி புத்திரர்கள்னாலேயும் சூழப்பட்டு அவர்களை அந்த வந்திருந்த ராட்சசாலெல்லாம் கொன்று 3 லோகங்களையும் ரட்சித்து ஆண்டு வந்தாள்னால். ஸ்வாரோச்சிஷோ த்விதீயஸ்து மனுரக்னேஹே சுதோபவத் द्युमत् सुषेण रोचिष्मत् प्रमुखाः तस्य चात्मजाः तत्रेन्द्रो रोचनत्वासीत् देवाश्च तुषितादयः ऊर्जस्तम्भादय सप्त ऋषयो ब्रह्मवादिना. சுவாரோச்சிஷ மனுவா அடுத்த மனு, 2வது மனு. அவர் அக்னியினுடைய புத்திரன். அக்னிக்கு புத்திரனான சுவாரோச்சிஷ மனு 2வது மனுவானால். தியுமத்து சுஷேன ரோச்சிஷ்மான் இவாள்னா அந்த சுவாரோச்சிஷமனுடைய புத்திராள். தியுமத்து சுஷேனன் ரோச்சிஷ்மான் இவாள்னா அந்த மனுவனுடைய புத்திராள். அதற்கு பிறகு ரோச்சனனுங்கிறவன் இந்திரனாக இருந்தான். இந்திர பட்டம் ஒவ்வொருத்தருக்கும் வந்துகிட்டே இருக்கும், மாறி மாறி வந்துட்டு இருப்பான். இந்திரனுங்கிறது ஒரு பிரசிடெண்ட் மாதிரி ஒரு டைட்டில் அது. அதுக்கு ரோச்சனனுங்கிறவன் இந்திரனாக இருந்தான். துஷிதன் முதலான தேவதைகள்னா தேவாளாக இருந்தாள். ஊர்ஜஸ்தம்பன் முதலான 7 ரிஷிகள் வேதத்தை ஓதிந்து இருந்துருந்தாள். 7 ரிஷிகளாக இருந்துருந்தாள் அந்த மன்வந்தரத்தில் இருந்தாள். ரிஷேஸ்து வேதசிரசா துஷிதா நாம பத்னியபூத் தஸ்யாம் யஜ்ஞே ததோ தேவோ விபுருதி அபிவிஸ்ருதா. அந்த வேதசிரசுங்கப்பட்ட ரிஷி இருக்காரே, அவருடைய மனைவிக்கு பேர் துஷிதான்னு பேர். அவள்கிட்டேருந்து விபுன்னு பிரகாசமாக இருக்கப்பட்ட ஒருத்தர் விபுன்னு சுவாமி பிறந்தாள். சுவாமியே அவள் வயத்தில் பிறந்தாள். விபுங்கிறதாக விபு அவதாரம் பிறந்தாள். அஷ்டாசீதி சகசிராணி முனையோ ஏ திருதவிரதாக அன்வசிக்ஷன் விரதம் தஸ்ய கௌமார பிரம்மச்சாரிணா. அவளுக்கு குழந்தைகள் முனிவர்களான 88,000 பேர் சின்ன வயசுலேயே பிரம்மச்சாரியாக இருந்துட்டு அந்த விபுவனுடைய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி பழகின்றாள் நாள் பிரகாஷாலாம் சொல்லி முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. சவிஸ்வகாய புருஹூதைஷः சவிஸ்வகாய புருஹூதைஷः சத்யः ஸ்வயம் ஜோதிரஜः புராணः சத்யஸ்வயம் ஜோதிரஜः புராணः தத்தேஸ்ய ஜன்மாதி அஜயாத்மசக்தியா தத்தேஸ்ய ஜன்மாதி
அஜயாத்மசக்தியா தாம் வித்யயோதஸ்ய நிரீக ஆஸ்தே தாம் வித்யயோதஸ்ய நிரீக ஆஸ்தே அதாக்ரே ரிஷயக் கர்மாணி அதாக்ரே ரிஷயக் கர்மாணி ஈஹந்தே அகர்மஹேதவே ஈஹந்தே அகர்மஹேதவே ஈஹமானோ ஹி புருஷः ஈஹமானோ ஹி புருஷः பிராயோ நீகாம் பிரபத்யதே பிராயோ அநீகாம் பிரபத்யதே ஈஹதே பகவான் ஈஷோ ஈஹதே பகவான் ஈஷோ நஹி தத்ர விசஜ்யதே நஹி தத்ர விசஜ்யதே ஆத்மலாபேன பூர்ணார்த்தோ ஆத்மலாபேன பூர்ணார்த்தோ நாவசீதந்தி ஏனுதம் நாவசீதந்தி ஏனுதம் தமீகமானம் நிரஹங்கிருதம் புதம் தமீகமானம் நிரஹங்கிருதம் புதம் நிராசிஷம் பூர்ணம் அனன்ய சோதிதம் நிராசிஷம் பூர்ணம் அனன்ய சோதிதம் நிராசிஷம் பூர்ணம் அனன்ய சோதிதம் நிருன் சிக்ஷயந்தம் நிஜவத்மசம்ஸ்திதம் நிருன் சிக்ஷயந்தம் நிஜவத்மசம்ஸ்திதம் பிரபும் பிரபத்யே அகில தர்மபாவனம் பிரபும் பிரபத்யே அகில தர்மபாவனம் ஸ்ரீசுகோவாச்ச ஸ்ரீசுகோவாச்ச இதி மந்த்ரோபனிஷதம் இதி மந்த்ரோபனிஷதம் வியாஹரந்தம் சமாஹிதம் வியாஹரந்தம் சமாஹிதம் திருஷ்ட்வாசுரா யாதுதானாः திருஷ்ட்வாசுரா யாதுதானாः ஜக்தும் அப்யத்ரவன் க்ஷுதா ஜக்தும் அப்யத்ரவன் க்ஷுதா தாம்ஸ்ததா வசிதான் வீக்ஷ்ய தாம்ஸ்ததா வசிதான் வீக்ஷ்ய யஜ்ஞः சர்வகதோ ஹரிः யஜ்ஞः சர்வகதோ ஹரிः யாமை பரிவృతో தேவைः யாமை பரிவృతో தேவைः ஹத்வா சாசத் த்ரிவிஷ்டபம் ஹத்வா சாசத் த்ரிவிஷ்டபம் ஸ்வாரோச்சிஷோ த்விதீயஸ்து ஸ்வாரோச்சிஷோ த்விதீயஸ்து மனுரக்ரே சுதோபவத் மனுரக்ரே சுதோபவத் द्युमत् सुषेण रोचिष्मत् द्युमत् सुषेण रोचिष्मत् द्युमत् सुषेण रोचिष्मत् प्रमुखास्तस्य चात्मजाः प्रमुखास्तस्य चात्मजाः तत्रेन्द्रो रोचनस्त्वासीत् तत्रेन्द्रो रोचनस्त्वासीत् देवाश्च तुषितादयः देवाश्च तुषितादयः ऊर्जस्तम्भादयः सप्त ऊर्जस्तम्भादयः सप्त ऋषयो ब्रह्मवादिनः ऋषयो ब्रह्मवादिनः ऋषेस्तु वेदशिरसः ऋषेस्तु वेदशिरसः तुषिता नाम पत्न्यभूत् तुषिता नाम पत्न्यभूत् तस्यां जज्ञे ततो देवो तस्यां जज्ञे ततो देवो विभुः इत्यभिविश्रुतः विभुरित्यभिविश्रुतः विभुरित्यभिविश्रुतः अष्टाशीतिसहस्राणि अष्टाशीतिसहस्राणि मुनयो ये धृतं व्रताः मुनयो ये धृतं व्रताः अन्वशिक्षन् व्रतं तस्य अन्वशिक्षन् व्रतं तस्य कौमारब्रह्मचारिणः 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 ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 23வது ஸ்லோகத்திலேருந்து சொல்கிறாள். 3வது மன்வந்திரத்தை எடுத்து சொல்கிறாள். திருத்தீய உத்தமோ நாம பிரியவிரதசுதோ மனு பவனஸ்ரஞ்சயோ யஜ்ஞா ஹோத்ராத்யா தத்சுதான் நிருப. 3வது மனுவாக இருந்தப்பட்டவர் உத்தமன் பேர். அவன் பிரியவிரதனுடைய புள்ள உத்தமன் பேர். அவன் 3வது மனுவானார். அப்போது யாரெல்லாம் ரிஷிகளாக இருந்தால் தேவதைகளாக இருந்தால் பவன ஸ்ருஞ்சயோ யஜ்ஞ ஹோத்ராத்யா தத்சுதான் நிருப. அவனுக்கு பிறந்த குழந்தைகள் பவனன், சஞ்சயன், சிருஞ்சயன், யஜ்ஞஹோத்திரன். இவாள்லாம் மனுபுத்திராள். வசிஷ்டதனயா சப்த ரிஷய பிரமதாதய சத்யா வேத ஸ்ருதா பத்ராக தேவா இந்திரஸ்து சத்யஜித். அந்த மன்வந்திரத்தில் உத்தம மன்வந்திரத்தில் யாரெல்லாம் ரிஷிகள்னாள் பிரமதன் முதலான வசிஷ்ட புத்திராலெல்லாம் சப்த ரிஷிகளாக இருந்தாள். அவள் சத்தியமே பேசுகிற சத்தியவாதிகள். சத்யாக வேதஸ்ருதாக வேதத்தை முற்றிலும் கற்று தேர்ந்த நிபுணர்கள். பத்ராக நல்ல குணம் புரிஞ்சியவாள், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவாள். தேவாக நல்ல தேவதைகள்லாம் இருந்துருந்தாள் அந்த மன்வந்திரத்தில்.
அந்த மன்வந்தரில் இருக்கப்பட்ட தேவதைகளுக்கு அதிபதியான இந்திர பட்டத்தை வச்சுருந்தவன் பேர் சத்யஜித்துன்னு பேர். சத்யாவேத ஸ்ருதா பத்ரா தேவா இந்திரஸ்து சத்யஜித் தர்மஸ்ய சுன்ருதாயாம் தூ பகவான் புருஷோத்தமா சத்யசேன இதி க்யாதோ ஜாதா சத்யவிரதை சஹ. அப்பொழுது பகவான் சாக்ஷாத் நாராயணன் அந்த மன்வந்தரத்தில் தர்மனுக்கும் சூன்ருதைங்கிற அவனுடைய மனைவிக்கும் ரெண்டு பேருக்குமாக சத்யசேனன்னு பிரசித்தியாக ஒரு அவதாரம் எடுத்தாள். சத்யசேன இதி க்யாதா ஜாத சத்யவரதை சக. சத்யவரதனுங்கிறவனோட தன்னுடைய சகோதரனோடு கூட சத்யசேனங்கிறதாக பிரகாஷிருந்து பிறந்தாளாம் சுவாமி, அவதாரம் பண்ணாள். சோன்ருத்த விரத துஷீலான் அசதோ யக்ஷராட்சசான் பூதத்ருகோ பூதகணான் தோ அவதீத்து சத்யஜித் சகா. அந்த மன்வந்தரத்தில் இந்திரனுக்கு பேர் சத்யஜித்துன்னு பேர். சத்யஜித்துங்கிற இந்திரனுக்கு தோழனாக இருந்துட்டு பொய்யையே விரதமாக வச்சுட்டு கெட்ட நடத்தை இருக்கப்பட்ட துஷ்டாளான யக்ஷாள் ராட்சசாலிவாள்லாம் பிராணிகளை இம்சை பண்ணிட்டு இருந்தாள். அந்த அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணாலாம் சுவாமி. சத்யசேனராக பிறந்தவர். சதுர்த்த உத்தம பிராதா மனுர்நாம்னா ச தாமசா பிருதுஹு க்யாதி நரகேது இத்தியாத்யா தசதத்சுதா. அடுத்த மன்வந்தரம் 4வது மன்வந்தரத்தில் தாமச மன்வந்தரன் பேர். அந்த உத்தமனுடைய சகோதரன் தாமசன்னு பேர் பண்ணவன், அவன் தான் 4வது மனுவானான். பிருதுக்யாதி நரகேது இத்தியாத்யா தசதத்சுதா. பிருதுக்யாதி நரன் கேது இப்படியாக 10 பேர் அவருடைய புத்திராளாக பிறந்தாள். சத்யகா ஹரையோ வீராக தேவா திரிஷிக ஈஸ்வரா ஜோதிர்தாமாதய சப்த ரிஷயா தாமசே அந்தரே. அந்த மன்வந்தரத்தில் இருக்கப்பட்ட இந்திரனுக்கு பேர் திரிஷிகன்னு பேர். தேவதைகள்னால் நிறையா இருந்துட்டு இருந்தாள். ஜோதிர்தாமன்கிறதாகப்பட்ட பல பேர் சப்த ரிஷிகளாக இருந்துருந்தாள். ஒவ்வொரு மன்வந்தரத்துலேயும் ரிஷிகள் மாறும். சப்த ரிஷிகள் ஜோதிர்தாமன்கிற பேரை வச்சுருக்கப்பட்ட கூட இருக்கப்பட்ட ரிஷிகள் 7 பேர் சப்த ரிஷிகளாக பிரகாசித்தாள். தேவா வைதிருதயோ நாம விதிருதே தனயா நிருப நஷ்டா காலே நைர்வேதாக விதிருதாக ஸ்வேன தேஜசா. காலக்கிரமத்தில் இப்படி வேதங்கள்லாம் மறையப்பட்டு பல வேதங்கள்லாம் இல்லாமல் படுத்து. அப்பொழுது இந்த விதிருதிங்கப்பட்ட புத்திராளுக்கு பேர் வைத்திருதின்னு பேர் பட்டவர்கள். அவள்லாம் தேவதைகளாக இருந்தார்கள். அவளெல்லாம் சுவாமி காப்பாற்றினார். தத்ராபி ஜக்ஞே பகவான் ஹரிண்யாம் ஹரிமேதசா ஹரிரிதி ஆஹிருதோ ஏன கஜேந்திரோ மோச்சிதோ கிரகாத். அந்த தாமச மன்வந்தரத்தில் ஹரிமேதஸுக்கு ஹரிணி என்ற மனைவி கிட்டக்க ஹரின்னு பேரை வச்சுட்டு சுவாமி அவதாரம் பண்ணாள். நாராயணன் அவதாரம் பண்ணாள். அந்த ஹரியா அவதாரம் பண்ணவர் தான் ஒரு யானை முதலேட்ட மாட்டின்னு இருந்தது, அந்த யானையை காப்பாற்றினார்னு கஜேந்திர மோட்சத்தை சொல்வதற்கு பூர்வபடியாக இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். ராஜா பரீட்சித்து இருக்கிற அப்போது ராஜா பரீட்சித்து கேட்டான். ராஜோவாச்ச பாதராயணே தத்தே ஸ்ரோதுமிச்சாமஹே வயம் ஹரிர்யதா கஜபதிம் கிராஹகிரஸ்தம் அமுமுச்சது. ஆஹா, அப்படியா? ஹரிங்கிறதா அவதாரம் பண்ணாளா சுவாமி? ஹரிமேதஸுக்கும் அருணிக்கும் அவர் முதலிட்ட மாட்டிருந்த யானையை காப்பாற்றினான்னு சொன்னாலே அந்த கதையை சொல்லணும். எப்படி கஜேந்திரனை காப்பாற்றினார் சுவாமி, அதை நீங்கள் சொல்லணும், அதை நான் கேட்கணும்னு நான். தத்கதா சுமகத் புண்ணியம் தன்யம் ஸ்வஸ்தியனம் சுபம் எத்திர எத்திரோத்தம ஸ்லோகோ பகவான் கீயதே ஹரி. அந்த கதையை கேட்டால் அது மகா புண்ணியமான கதைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜனங்களுக்கு தான் தனலாபத்தையும் பரம மங்களங்களையும் க்ஷேமத்தையும் அளிக்கக்கூடிய உன்னதமான கதையாச்சே. அந்த கதையை ஹரி அவதாரம் எடுத்து கஜேந்திரனை ரட்சித்து இந்த முதலையை சம்ஹாரம் பண்ண கதையை எடுத்து சொல்லணும்னால் உடனே சூத்த புராணிகர் கதை சொல்லிட்டு வரவர் சௌனகாதிகளுக்கு சொன்னாள். சூத்தமுவாச்ச பரீட்சிதைவம் சதுபாதராயணி பிராயோபவிஷ்டேன கதாசு சோதிதா உவாச்ச விப்ராஹ பிரதிநந்திய பார்த்திவம் முதா முனீனாம் சதசி ஸ்ம ஸ்ருண்வதாம். சௌனகாதி பிரம்ம ரிஷிகளே, நீங்கள்லாம் கதை கட்டின வரையிலே சொல்கிறேன் கேளுங்கோ. பரீட்சித்து இவ்வாறாக சுகபிரம்மங்கிட்ட கேட்டோடனே சுகாச்சாரியால் மகாராஜா பரீட்சித்தை ரொம்ப கொண்டாட்டி சந்தோஷப்பட்டு, அப்பா நல்ல கேள்வி கேட்டேன், நல்ல கதையை கேட்குறேன்னு சொல்லிவிட்டு
கஜேந்திர மோட்ச கதையை சொல்ல ஆரம்பித்தார்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிச்சு பூர்த்தி பண்ணாள். பரீட்சிதைவம் சதுபாதராயணி பிராயோபவிஷ்டேன கதாசு சோதிதா உவாச்ச விப்ராஹ பிரதிநந்திய பார்த்திவம் முதா முனீனாம் சதசி ஸ்ம ஸ்ருண்வதாம். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் கேட்கணும்னு சொன்னால் சௌனகாதி ரிஷிகளை பார்த்து சூத புராணிகர்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். ஓம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே பிரதமோத்தியாய. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமः. திருத்தீயே உத்தமோ நாம பிரியவ்ரதசுதோ மனுः பவனஸ்ருஞ்சயோ யஜ்ஞ ஹோத்ராத்யாः தத்சுதான் நிருப வதிஷ்டதனயாः சப்த ऋषयः प्रमदादयः सत्या वेदश्रुता भद्रा देवा इन्द्रस्तु सत्यजित् धर्मस्य सूनृतायां तु भगवान् पुरुषोत्तमः सत्यसेन इति ख्यातो जातः सत्यव्रतैः सह सोनृतं व्रतदुःशीलान् असतो यक्षराक्षसान् भूतद्रुहो भूतगणान् चावधीत् सत्यजित्सखः चतुर्थ उत्तमभ्राता मनुर्नाम्ना च तामसः पृथुः ख्यातिः नरकेतुः इत्याद्या दश तत्सुताः सत्यका हरयो वीरा देवास्त्रिशिक ईश्वरः ज्योतिर्धामादयः सप्त ऋषयः तामसेन्तरे देवा वैधृतयो नाम विधृते स्तनयान् नृप नष्टाः कालेन यैर्वेदाः विधृताः स्वेन तेजसा तत्रापि जज्ञे भगवान् हरिण्यां हरिमेधसः हरिः इत्याकृतो येन गजेन्द्रो मोचितो ग्रहात् श्रीराजोवाच बादरायण एतत्ते श्रोतुमिच्छामहे वयं हरिर्यथा गजपतिं ग्राहग्रस्तम् अमूमुचत् तत्कथासु महत्पुण्यं धन्यं स्वत्ययनं शुभं यत्र यत्रोत्तमश्लोकः भगवान् गीयते हरिः. श्रीसूत उवाच परीक्षितैवं सतु बादरायणिः प्रायोपविष्टेन कथासु चोदितः उवाच विप्राः प्रतिनन्द्य पार्थिवं मुदा मुनीनां सदसि स्म शृण्वतां श्रीहरये नमः. इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே பிரதமோத்தியாய. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே பிரதமோத்தியாயः. ஸ்ரீராஜோவாச்ச ஸ்வயம்புவஸ்யேஹ குரோ வம்சோயம் விஸ்தராச்ருதः என்ன விஸ்வஸ்ருஜாம் சர்கோ மனூனன்யான் வதஸ்வனः மன்வந்தரே ஹரேர்ஜன்ம
कर्माणि च महीयसः गृह्णन्ति कवयो ब्रह्मन् तानि नो वद शृण्वताम् यद्यस्मिन्नन्तरे ब्रह्मन् भगवान् विश्वभावनः कृतवान् कुरुते कर्ता ह्यतीते अनागतेऽद्य वा श्रीऋषिरुवाच मनवोऽस्मिन् व्यतीताः षट् कल्पे स्वायम्भुवादयः आद्यस्ते कथितो यत्र देवादीनां च सम्भवः आकूत्यां देवहूत्यां च दुहित्रोस्तस्य वै मनोः धर्मज्ञानोपदेशार्थं भगवान् पुत्रतां गतः कृतं पुरा भगवतः कपिलस्यानुवर्णितम् आख्यास्ये भगवान् यज्ञो यच्चकार कुरुद्वः विरक्तः कामभोगेषु शतरूपापतिप्रभुः विसृज्य राज्यं तपसे सभार्यो वनमाविशत् सुनन्दायां वर्षशतं पदैकेन भुवं स्पृशन् तप्यमानस्तपोघोरम् इदमन्वाह भारत श्रीमनुरुवाच येन चेतयते विश्वं विश्वं चेतयते नयं यो जागर्ति शयानेऽस्मिन् नायं तं वेद वेदसः आत्मावास्यमिदं विश्वं यत्किञ्चित् जगत्यां जगत् तेन त्यक्तेन भुञ्जीता मा गृधः कस्य स्विद्धनं यं पश्यति न पश्यन्तं चक्षुर्यस्य न रिष्यति तं भूतनिलयं देवं सुपर्णम् उपधावत न यस्याद्यन्तो मध्यं च स्वः परो नान्तरं बहिः विश्वस्यामूनि यद्यस्मात् विश्वं च तदृतं महत् स विश्वकायः पुरुहूतैशः सत्यस्वयं ज्योतिरजः पुराणः दत्तेऽस्य जन्मादि अजयात्मशक्त्या तां विद्ययोधस्य निरीहास्ते अथाग्रे ऋषयः कर्माणि ईहन्ते कर्महेतवे ईहमानो हि पुरुषः प्रायो अनीहां प्रपद्यते ईहते भगवानीशो नहि तत्र विसज्जते आत्मलाभेन पूर्णार्थो नावसीदन्ति एनुतं तमीहमानं निरहङ्कृतं बुधं निराशिषं पूर्णमनन्यचोदितं नृन् शिक्षयन्तं निजवर्त्मसंस्थितं प्रभुं प्रपद्ये अखिलधर्मभावनं श्रीशुक उवाच इति मन्त्रोपनिषदं व्याहरन्तं समाहितं दृष्ट्वा सुरा यातु दाना जग्धुम् अभ्यद्रवन् क्षुधा तांस्तथा अवसितान् वीक्ष्य यज्ञः सर्वगतो हरिः यामैः परिवृतो देवैः हत्वा शासत् त्रिविष्टपं स्वारोचिषो द्वितीयस्तु मनुरग्रेः सुतोऽभवत् द्युमत्सुषेण रोचिष्मत् प्रमुखास्तस्य चात्मजाः तत्रेन्द्रो रोचनस्त्वासीत् देवाश्च तुषितादयः ऊर्जस्तम्भादयः सप्त ऋषयो ब्रह्मवादिनः ऋषेस्तु वेदशिरसः तुषिता नाम पत्न्यभूत् तस्यां यज्ञे ततो देवो विभुः इति अभिविश्रुतः 88,000 मुनयो ये धृतव्रताः अन्वशिक्षन् व्रतं तस्य कौमारब्रह्मचारिणः तृतीय उत्तमो नाम प्रियव्रतसुतो मनुः पवनसृञ्जतो यज्ञ होत्राद्याः तत्सुता नृप वधिष्ठतनयाः सप्त ऋषयः प्रमदादयः सत्या वेदश्रुता भद्रा देवा इन्द्रस्तु सत्यजित् धर्मस्य सुनृतायां तु भगवान् पुरुषोत्तमः सत्यसेन इति ख्यातो जातः सत्यव्रतैः सह सोऽनृतव्रतदुश्शीलान् असतो यक्षराक्षसान् भूतद्रुहो भूतगणान् चावधीत् सत्यजित्सखः चतुर्थ उत्तमभ्राता मनुर्नाम्ना च तामसः पृथुः ख्यातिः नरकेतुः इत्याद्या दश तत्सुताः सत्यका हरयो वीराः देवा त्रिशिख ईश्वरः ज्योतिर्धामादयः सप्त ऋषयस्तामसे अन्तरे देवा वैधृतयो नाम विधृते तनया नृप
नष्टाः कालेन यैर्वेदा विधृताः स्वेन तेजसा तत्रापि जज्ञे भगवान् हरिण्यां हरिमेधसा हरिरिति आहृतो येन गजेन्द्रो मोचितो ग्रहात् श्रीराजोवाच बादरायण एतत्ते श्रोतुमिच्छामहे वयं हरिः यथा गजपतिं ग्राहग्रस्तम् अमुमुचत् तत्कथासु महत्पुण्यं धन्यं स्वस्त्ययनं शुभं यत्र यत्रोत्तमश्लोको भगवान् गीयते हरिः श्रीसूत उवाच परीक्षितैवं स तु बादरायणी प्रायोपविष्टेन कथासु चोदितः उवाच विप्राः प्रतिनन्द्य पार्थिवं मुदा मुनीनां सदसि स्म शृण्वतां श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே பிரதமோத்தியாயா. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.